குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சட்டம் படித்துவிட்டு அதாவது அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த கௌரவமான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்துறையில் காலியாக உள்ள அரசு உதவி நடத்துனர், அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது கிரேடு 2 அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அனுபவம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கான பணியிட விவரங்கள் என்னென்ன அப்படின்னா, நீதிமன்றங்களில் அரசு தரப்பு வாதங்களை முன்வைக்கும் மிக முக்கியமான பொறுப்பு இந்த அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கு இருக்கு. தற்போது இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 61 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது நிலை 22. அதனுடைய அடிப்படையில் ஊதிய விகிதங்கள் கொடுக்கப்படும். குரூப் 1 லெவலுக்கு பதவிக்கு இணையான அல்லது அதற்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு கௌரவமான பதவி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னா பிஎல் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அத்துடன் பார் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் பதிவு செஞ்சு குறைந்தபட்சம் என்ன செய்யணும்னா 5 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்கள்லாம் 5 ஆண்டுகள் ஆக்டிவாக என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் செய்த அனுபவம் உள்ளவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய விண்ணப்பிக்க முடியும். சரி, வயது வரம்பு விவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/7/2025 அதனுடைய அடிப்படையில் வயது வரம்பு 36க்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பிசி, பிசி, பிசிஎம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 34 வரை விண்ணப்பிக்கலாம். ஆனால் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு வயது வரம்பே கிடையாது. ஓய்வு பெறும் வயது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், விண்ணப்பிக்கலாம். தேர்வு முறை அப்படின்னு சொல்லும்போது 3 கட்ட தேர்வுகளாக நடைபெறும். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. கட்டாய மொழி தேர்வு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் 100 வினாக்கள் இருக்கும். பொது அறிவு பகுதியில் 75, திறனறிதலில் 25 வினாக்கள் கேட்கப்படும். இதில் தமிழ் பகுதியில் தகுதி மதிப்பெண் பெறுவது கட்டாயம். 2 தாளில் சட்டம் சார்ந்த பாடங்களிலிருந்து 200 கேள்விகள் என்ன செய்யும், கேட்கப்படும். ஒவ்வொரு தாளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுவர்கள் மட்டும்தான் முதன்மை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். முதன்மை தேர்வில் மொத்தம் 5 தாள்கள் என்ன செய்ய இருக்கும். ஒவ்வொரு தாளுக்கும் 100 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். 3 மணி நேரம் என்ன செய்யணும், எழுதணும். அதுக்கு அடுத்து தான் நேர்காணல் அடிப்படையில் நம்மளை அழைப்பாங்க. விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்க் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அப்போ விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் எவ்வளோனா 150 ரூபாயும், தேர்வு கட்டணம் 100 ரூபாயும் என்ன செய்யணும், செலுத்தணும். ஏற்கனவே 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை செலுத்துறதுக்கு தேவையில்லை. விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி என்னைக்குன்னா 31/12/2025 இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் விண்ணப்பித்து விட்டால் அடுத்த ஆண்டில் என்ன செய்யலாம், ஒரு அரசு அதிகாரியாக ஆகுவதற்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது.